சங்கீதா, விஜய் விவாகரத்து. சரி, அதுக்கப்புறமேலு சங்கீதாவோட லைஃப் எப்படி இருந்தது? அது மட்டும் இல்லாம, இந்த விமர்சனம் மற்றும் இந்த கருத்துக்களுக்கு அவங்க என்ன ஆனாங்க? அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய குழந்தைங்க வந்து தன்னுடைய ஃப்யூச்சர நோக்கி இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல, இந்த விவாகரத்து விஷயம் தன்னுடைய லவ்வபிள் பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம, அ தன்னுடைய ஃபேவரட்டான அப்பாவுக்கு வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்ப வெளியாயிருக்கு. அதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் பேரு ஜேசன் சஞ்சய், பொண்ணு பேரு திவ்யா சாஷா. 2 பேருமே தன்னுடைய கெரியர சம்மந்தப்பட்ட வரைக்கும் அப்பா, அம்மாவோட எந்த உதவிகளும் இல்லாம, தன்னுடைய உழைப்பு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமா அவங்களுடைய எஃபோர்ட்ட போட்டு முன்னேறணும் அப்படிங்கிறதுல, அப்பா மாதிரியே பசங்களும் யூனிக்கான ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல திவ்யா சாஷா அத்லட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் பக்கம் தன்னுடைய இது பாயிண்ட் ஆஃப் வியூவ திருப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜேசன் சஞ்சய் வந்து டிரெக்டரா தன்னுடைய அந்த கெரியரை சூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி அப்படி 2 பேரும் சூஸ் பண்ணின அந்த விதத்துல வந்து இப்போ அவங்க அப்படி இருந்தாலுமே அப்பா அம்மாவோட விவாகரத்து 3 வருஷம் அவங்களுடைய பிரிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குழந்தைங்களோட மனசை பாதிச்சிருக்கும். அதுலயும் முக்கியமா திவ்யா சஷா, ஏன்னா இவங்க எல்லாத்துலயுமே ரொம்பவும் வயது குறைவானவங்க அவங்க மட்டும்தான். எந்த அளவுக்கு தன்னுடைய பொண்ணுக்கு அந்த விஷயம் வந்து மன ரீதியான ஒரு துன்பத்தை உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய் சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து ரொம்பவும் வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஜேசன் சஞ்சய் வந்து மதர்ஸ் டேக்கு தன்னுடைய அம்மாவை என்னுடைய சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ சங்கீதா ஸ்வர்ணலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது வந்து மதர்ஸ் டே அப்போ மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. ஏன்னா ஜேசன் சஞ்சய் வந்து இந்த விஷயத்துல வந்து அப்பா அம்மா பக்கம் 2 பேர் பக்கமே நிற்காத நியூட்ரலாக தான் இந்த விஷயத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கிறாரு. இருந்தாலுமே அம்மா பக்கம் கொஞ்சம் அவரு ஃபேவரா நடந்துக்கிட்டாரு. ஏன்னா எமோஷனலா இம்பேலன்ஸ்டா இருக்கிற அம்மாவுக்கு தன்னுடைய ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து அம்மாவையும் சரி சிஸ்டரையும் சரி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலையில கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த 5 இயர்ஸ் அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும், அந்த குழந்தைங்களோட மனநிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கும். முக்கியமா திவ்யா சாஷா அந்த டைம்ல வந்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸோட இஷ்யூவால மன உளைச்சல் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து திவ்யா சாஷா மற்றும் சங்கீதா அவங்க வந்து அந்த ஒரு தடகள போட்டியில வின் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய பொண்ணை ஹக் பண்ணி வந்து ரொம்பவும் பெருமைப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய ஹக் பண்ணும்போது அவங்களுடைய முகத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு இருந்தது. ஆஸ் அ மதரா அவங்க ஏதோ ஒரு சம்திங் அவங்க சாதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருந்தது. அது அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போச்சு. அதை தாண்டி இப்போடைய ஜேசன் சஞ்சயோட லைஃப்லையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் அட் த பர்டிகுலர் டைம் திவ்யா சாஷாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கீதா விஜய் மற்றும் முதல்வரோட விவாகரத்து அப்படிங்கிறது இந்த பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சங்கீதா விஜயோட அந்த பெட்டிஷனில் இருந்த அந்த கோல்டன் பாயிண்ட்ஸ், அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவுல என்னுடைய கணவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து 4 வருடமாக எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ பேச்சுவார்த்தையோ கிடையாது. ஒரே வீட்டில் தனித்தனியாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். என்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான ஜீவனாம்ச பணத்தை அவர் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஜெனுவனாக அவங்களுடைய விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வந்து இந்த விஷயத்த ரொம்ப சீக்ரெட்டா வச்சுக்க சொல்லி அப்படிதான் இந்த அவங்க வந்து சங்கீதா தரப்பு சொல்லியிருந்தது. ஆனா அதையும் மீறி வந்து இந்த விஷயம் வந்து வெளிப்பட்டுருச்சு. முக்கியமா அந்த அவங்க மென்ஷன் பண்ண முக்கியமான சில பாயிண்ட்கள் எல்லாமே வெளியாகி தான் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறமேல அந்த விஷயத்த வந்து டிவிகே வக்கீல் வந்து கேஸ் போட்டு எப்படி இது வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி, சங்கீதாவோட தரப்புல இருந்தா யாரோ இதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை கேஸ் போட்டு அந்த விஷயம் இப்போ ரீசெண்டான ஹியரிங்கில் கூட ஜட்ஜே வந்து சங்கீதா தரப்பை வந்து செம்மையான ஒரு கேள்வியான போட்டு விளாசி இருந்தாங்க. ஏன்னா எப்படி உங்களுக்கு தெரியாமல் அந்த விஷயம் அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதன் மூலமாக வந்து அவங்க கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி வந்து இந்த விஷயங்கள் வந்து இன்னும் முக்கியமான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த முக்கியமான விஷயம் நடிகை கூட ஒரு தகாத உறவுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த நடிகை வந்து
த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்கள் வந்து முழுக்க வந்து அந்த பேர் வந்து வலம் வர ஆரம்பிச்சது. அதில் இருந்த அதுக்கப்புறமேலே ட்ரிஷாவோட அட்டென்ஷனும் முழுக்க முழுக்க வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ விஜய் சாரோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் விழா, அது மட்டும் இல்லாமல் திரையுலகத்தை சேர்ந்த முக்கியமான பிரபலங்களோட திருமணம் விழாக்களில் அவங்கள சுற்றி த்ரிஷாவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்னதான் அந்த ஃபங்க்ஷனை சேர்ந்தவங்க வந்து அவங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் தனியாக வந்திருக்கலாமே, நீங்கள் ஏன் முதல்வர் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் அவங்கள சுற்றி அதிகமாக இருந்தது. மேபி சங்கீதாவோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இப்போது விஜய் சார் கூட இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ த்ரிஷா மேமோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அவரை சுற்றி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஒரே வீட்டில் பிரிஞ்சிருந்த போது அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, சங்கீதா மேமோட மனநிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே மோசமாக இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து எல்லையை தாண்டி வந்து போய் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா தன்னுடைய தான் காதலிச்ச ஒரு நபர் தனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு ஒரு ரொம்ப மோசமான மனநிலையில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவ்யா சாஷாவோட அந்த கிராஜுவேஷனுக்கு வந்து ஜெய்சன் சஞ்சய் வந்து அந்த விஷயத்தை அட்டன் பண்ணியிருந்தார். பேரண்ட்ஸ் வந்து அந்த விஷயத்துக்கு வராததை அடுத்து ஜெய்சன் சஞ்சய் வந்து தன்னுடைய சிஸ்டரோட அந்த கிராஜுவேஷனை அட்டன் பண்ணியிருந்தார். அந்த ஃபோட்டோஸ் வந்து வீடியோஸ் வந்து செம்ம வைரலாக போச்சு. ஏன் இந்த கிராஜுவேஷனுக்கு ஏன் சங்கீதா விஜய் வரல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. மேபி அவர் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட மேம் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து அதிகமாக வந்து பரவலாச்சு. ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் குழந்தைங்களை அவங்களால அதிகப்படியாக கவனிக்க முடியல. 20 வருடங்களாக 25 வருடங்களாக குழந்தைகளே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தில் அவங்க கூட இருக்க முடியாத மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருந்திருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவ்யா சாஷாவோட எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு என்னென்ன வேணும் வேணாம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து கவனிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரதரான ஜெய்சன் சஞ்சய் தான். ஜெய்சன் சஞ்சயோட சிக்மா மூவி அப்படிங்கிறது சந்தீப் கிசான் நடித்த அந்த மூவி வந்து ஜூலை 21 வந்து ரிலீஸ் ஆக போகுது. மிகுந்த எதிர்பார்ப்பை வந்து இந்த மூவி வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்குற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிக்கு சங்கீதா மேம் வருவாங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சீன்ஸ் வந்து வச்சுருக்காராம். அந்த சீன்ஸ் வந்து அவருடைய சிஸ்டரான திவ்யா சாஷாவோட அந்த ரெக்கமெண்டேஷனை பொறுத்து அவங்க இந்த சீன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாக்கு சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுபடி வந்து அந்த சீனை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் சந்தீப் கிஷனே அதை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவங்களுடைய பிரதர் சிஸ்டர் பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பர் அண்ட் மெச்சூர்டாக இருந்தது. ஏன்னா 2 குழந்தைங்கள எந்த அளவுக்கு ஒரு ப்ராட்டப் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறதும் அவங்களுடைய வேவ் லென்த் அந்த வே ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரி செயல்படும். அவங்களுடைய இதை பார்க்கும்போது எனக்கு சீரியஸ்லி வந்து ரொம்ப ஜெலஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க சங்கீதா விஜய். அப்புறம் விஜய் சார் கூட அந்த ரீசெண்டான அவருடைய மீட்டப் அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஏன்னா என்னை பார்த்த 2 நிமிஷத்தில் அவர் சொன்ன விஷயம் வந்து என்னுடைய பையனுடைய சாய்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வாயால் அப்படி ஒரு கமெண்ட்டை நான் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட் ஆஃப் டைமில் தன்னுடைய தங்கச்சியை ஒரு குட் கேர் எடுத்துக்கிட்டது வந்து முழுக்க முழுக்க வந்து ஜெய்சன் சஞ்சய் அப்படின்னு வந்து வெளியாயிருக்கு.